இந்த வீடியோ நான் ரொம்ப நாளாக போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா so many men அவங்களோட இன்செக்யூரிட்டிஸ்லாம் என்கிட்ட ப்ரைவேட் மெசேஜ்லையோ டிஎம்லையோ காமெண்ட் செக்ஷன்லையோ இது மாதிரி எனக்கு இந்த ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது, இதனால நான் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறேன், நிறைய காமெண்ட்ஸ்லாம் வரும். அது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணணும்னு எனக்கு தோணும். நான் ஏன் அட்ரஸ் பண்ண மாட்டேன்னா, ஒவ்வொருத்தவங்களோட இன்செக்யூரிட்டி அவங்கவுங்களுக்கானது. அவங்கவுங்க அதை பர்சனலாக ஹேண்டில் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். யாராலையும் ஹெல்ப் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு என்னோட டீனேஜ் இயர்ஸ்லாம் தாண்டினதுக்கப்புறம் கூட அவ்வளோ இன்செக்யூரிட்டி இருந்துச்சு. அதெல்லாம் ஒவ்வொன்றா நானே பர்சனலாக பீட் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்திருக்கேன். அதே மாதிரி நீங்களும் உங்களோட இன்செக்யூரிட்டிஸ்லேருந்து எவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. ஸோ தட் நீங்கள் மற்ற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணலாம், தேவையில்லாத இன்செக்யூரிட்டிஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட. பட் இருந்தாலும் அஸ் எ பிரதராக என் சைட்லேருந்து என்னோட இன்புட்ஸ், என்னோட ஹெல்ப் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எல்லா மென்னுமே ஃபேஸ் பண்ணுற ஒரு 6 இன்செக்யூரிட்டிஸ், காமனான இன்செக்யூரிட்டிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்றதை பற்றியும் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ தட் நீங்கள் ஒரு லோ வேல்யூவாக ஃபீல் பண்ணாமல் எப்பயுமே கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட வீடியோ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த டாப்பிக்கில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி உங்களை பெட்டர் பண்ணிக்கிறதுக்கு என் சைட்லேருந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்போ வீடியோ போஸ்ட் பண்ணாலும் அது மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க. ஓகே, நம்பர் 1 காமனான மேல் இன்செக்யூரிட்டின்னு பார்த்தா நாட் பீயிங் ஸ்மார்ட், நாட் பீயிங் டஃப், நாட் பீயிங் ஃபன்னி. ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம மற்றவங்கிட்ட பேசுகிறப்போ நம்மளோட ஸ்மார்ட்டாக ஒருத்தவங்க இருந்துட்டாங்கன்னா உடனே நமக்கு சரி இந்த பையன் எப்படி இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கான், நம்மளால் இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்க முடியல அப்படின்னு தோணும். பை நேச்சராகவே நம்ம ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சனாக இருந்தோம்னா இந்த டஃப்பான பர்சனை டீல் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்மளால் ஏன் ஒரு டஃப்பாக இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியல, ரொம்ப சாஃப்டாக இன்னோசென்ட்டாக இருக்கிறதுனால மற்றவங்க ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரி தோணிட்டு இருக்கும். இல்லைனாலும் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு முன்னாடி இன்னொரு பர்சன் ஒரு ஃபன்னியாக ஒரு விஷயத்த சொல்லி மற்றவங்களோட அட்டென்ஷன் எல்லாத்தையும் கிராப் பண்ணுறப்போ நம்ம நம்ம ஃபன்னியாகவும் இருக்க மாட்டோம், நம்ம எப்போ சிறுன்னு இருக்கோம், நம்மளால் மற்றவங்களை சிரிக்க வைக்க கூட முடியல, மற்றவங்களை ஈஸ் பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரி இன்செக்யூரிட்டி கூட இருக்கும். ஸோ மொத்தத்தில் நம்மளோட பெட்டரான ஒரு பையனையோ ஒரு பர்சனையோ மீட் பண்ணுறப்போ நமக்கு ஒரு சின்ன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ளே வரும். அது கூட ஒரு இன்செக்யூரிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். அது இருக்கிறதுல தப்பு கிடையாது, பட் அது எவ்வளோ லெவலில் இருக்குங்கிறதுல தான் பிரச்சனை இருக்குது. நீ ஸ்மார்ட்டாக இருக்கியா, கூல், நான் அவ்வளோ ஸ்மார்ட் கிடையாது, பட் நான் டெய்லி லேர்ன் பண்ணுவேன், இல்லாட்டி நான் ஸ்மார்ட்டாக இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. பட் நீ ஸ்மார்ட்டாக இருக்க, என்னால் அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறதுல தான் பிரச்சனை. ஒன்று ஸ்மார்ட்டாக இருக்க, இன்டெலிஜென்ட்டாக இருக்க, என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், நம்மளால் அதை பண்ண முடியலையா, ஜஸ்ட் பி ஓகே வித் தட். இல்லை நம்மளால் நேச்சுரலாக ஃபன்னியாக இருக்க முடியல, நம்மளால் மற்றவங்களை சிரிக்க வைக்க முடியல, மற்றவங்களை ஈஸ் பண்ணவே முடியல, எப்போ மாதிரி சிறுசிறுன்னு தான் இருக்கேன்னு நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஒன்று சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும், இல்லாட்டி நம்ம எப்படி இருக்கமோ அதே மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருக்க போல இருக்கணும். நம்பர் 2, த மோஸ்ட் காமன் இன்செக்யூரிட்டி அமாங் மென் இஸ் ஹேர். எனக்கு நிறைய மெசேஜ்லாம் வரும், ப்ரோ எனக்கு 20 வயசு தான் ஆகுது, இப்போ எனக்கு நிறைய வெள்ளை முடியலாம் வந்துருச்சு, இதனால என்னோட கான்ஃபிடென்ட்லாம் பாதிக்குது. என்னோட ஒயிட் ஹேர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தது இல்லையே, இங்கே பாருங்கள், இங்கே கூட 2 இருக்குது, என் தலையில் பாதி முடி ஒயிட் ஹேர் தான். நானும் ஒரு பாயிண்ட்ல இன்செக்யூராக தான் ஃபீல் பண்ணேன். இப்போ ஐ லவ் மை ஒயிட் ஹேர். இன்ஃபேக்ட் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் கான்ஃபிடண்ட்டாகவும் தான் இருக்கேன். இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னா எனக்கு ஒயிட் ஹேர் பிடிக்கும், நான் அதை கலர் பண்ணணும்னு நினைக்க கூட மாட்டேன். ஒயிட் ஹேரோட நான் நல்லா இருப்பேன்னு என்ன டியூனே பண்ணிக்கிட்டேன். நான் பியர்ட் இல்லைனாலும் பேட்சி பீடாக இருந்தாலும் அதை எப்படி நம்மளோட அட்வான்டேஜ்க்கு மாற்றுறதுன்னு யோசிச்சா நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பேட்சி பீடாக இருக்குன்னா பியர்டு வளர்க்குறத கட் பண்ணிட்டு ஒரு 0.5 இல்லை ஒரு ஸ்டபிள் லுக்கில் வச்சு மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது ஒரு நல்ல லுக்கை கிரியேட் பண்ணும், ஒரு 5 o'clock ஷேடோ லுக்கை கிரியேட் பண்ணும். உங்களோட பேட்சினஸும் அவ்வளோவா வெளியில் தெரியாத மாதிரியும் அதை பார்த்துக்குறோம் அந்த ஸ்டைல். இல்லை எனக்கு கம்ப்ளீட்டாக பியர்டு இல்லை ரொம்ப கம்மியான பியர்டு தான் இருக்குன்னா க்ளீன் ஷேவ் பண்ணிருங்க. எப்படி ஹேர் ஸ்டைலை மாற்றிக்கிட்டு ஹேர் ஸ்டைல் மூலமா எப்படி ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். என்னோட ஃபோர் ஹெட் ரொம்ப பெருசாக இருக்குது, என்னோட ஹேர் ரொம்ப தின்னாக இருக்குது, அதனால நான் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சின்ன சின்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபோர் ஹெட்டில் ஒரு ப்ராப்பரான லைன் கிரியேட் பண்ணோம்னா அது ஒரு மாதிரியான இல்யூஷன் கிரியேட் பண்ணும். எப்படின்னா நம்ம ஹேர் திக்காக இருக்க மாதிரியான ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணும். நம்ம ஹேர் ரொம்ப தின்னாக இருக்குன்னா லாங் ஹேர் வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு மீடியம் அண்ட் ஷார்ட் ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். எஸ்பெஷலி இந்த சைட்ஸ்ல எல்லாம் ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டோம்னா இந்த மிடில் நம்ம ஹேர் ரொம்ப திக்கா இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இல்லை இந்த ஸ்டேஜ்லாம் தாண்டி நமக்கு முடியெல்லாம் ரொம்ப கொட்டிருச்சுன்னு இருந்தாலும் அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம்னா பியர்டு வளர்த்து நம்ம ஹேரை ட்ரிம் பண்ணி மொத்த ஃபோக்கஸையும் பியர்டுக்கு மாற்றுற மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவை கிரியேட் பண்ணலாம். பட் ஜென்ரலாக மென்னுக்குன்னு பார்த்தா அந்த ஹேர் ஒரு மிகப்பெரிய இன்செக்யூரிட்டியாக இருக்குது. நான் என்னோட ஹேர்லாம் நிறைய லூஸ் பண்ணியிருக்கேன். இனிஷியலாக நான் ரொம்ப இன்செக்யூர் தான் ஃபீல் பண்ணேன். பட் நவ் ஐ ஃபீல் ஸோ கான்ஃபிடென்ட். ஏன்னா நான் அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறேன். அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு எனக்கு ஸ்டில் எந்த ஒரு ரிசல்ட்டுமே வரலைனாலும் பரவாயில்ல, ஐ கேன் ஸ்டில் ஏபிள் டு ஹேண்டில். என்னோட வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் என்ன மினாக்சில் யூஸ் பண்ணுறீங்க, நானும் மினாக்சில் டெய்லி யூஸ் பண்ணலாமா அப்படிலாம் கேட்டுகிட்டே இருப்பீங்க.
மினாக்சிடில் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணி அவங்க ஓகே சொன்னால் மட்டும் யூஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணவே முடியாது, பண்ணவும் கூடாது. பட் ஸ்டில் உங்களுக்கு ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஹேர் லாஸ் இருக்குது, ஹேர் க்ரோத்தில் ப்ராப்ளம் இருக்குன்னா மினாக்சிடிலுக்கு ஆல்டர்னேட்டாக ஹேர் க்ரோத் டானிக் யூஸ் பண்ணலாம். நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது மேன் மேட்டர்ஸோட ரிடென்சில் ஹேர் க்ரோத் டானிக். நான் ஏன் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா மோஸ்ட் ஆஃப் த இன்கிரீடியன்ஸ் நேச்சர்லேருந்து டிரைவ் பண்ணதுனால நமக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வரப்போகிறது கிடையாது. லைக் இந்த டானிக்ல இருக்க 3% ரிடென்சில் நம்மளோட ஹேர் ஃபாலிக்குள்குள்ள நடக்கிற அந்த செல் டிவிஷன் வந்துட்டு ஹெல்தியாக நடக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுது. நெக்ஸ்ட் ஹேர் ஃபால்க்கான ஒரு மேஜர் ரீசன் என்னன்னா இந்த டெஸ்டாஸ்டரான், மேல் ஹார்மோனான டெஸ்டாஸ்டரான் வந்துட்டு சில என்சைம்ஸ்லாம் சேர்ந்து ஒரு டிஹெச்டியாக கன்வெர்ட் பண்ணுது. அந்த டிஹெச்டி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாடியில் அதிகமாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ மேசிவாக நமக்கு ஹேர் லாஸ் நடக்கும். ஸோ இந்த டிஹெச்டி ஹார்மோனை பிளாக் பண்ணுறதுக்கு சா பல்மேட்டோ அப்படின்ற ஒரு நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட் கூட இந்த டானிக்ல இருக்கு. நம்மளோட ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பயோட்டின் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. நம்மளோட ஸ்கேல்ப்ல பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்துறதுக்காகவே ரோஸ்மெரின்ற சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ஹேர் க்ரோத் டானிக் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம டெய்லி நைட் தூங்க போகிறதுக்கு ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்மளோட ஸ்கேல்ப் எங்கெல்லாம் ட்ரையாக இருக்கோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி ஒரு சின்ன மசாஜ் கொடுத்துட்டு ஓவர் நைட் விட்டாலே போதும். உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் பார்க்கணும்னா அட்லீஸ்ட் 3 months ஆச்சும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இது யாருக்கெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னு பார்த்தோம்னா, எனக்கு ஹேர் ரொம்ப தின்னாக இருக்குது, எனக்கு இப்போ வந்து ரிசீடிங் ஹேர் லைன்லாம் வர ஆரம்பிக்குது, அந்த ஸ்டேஜில் இருப்பாங்களே அவங்களுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பிளான் பேஸ்ட் சொல்யூஷன்னால 100% சேஃப். இந்த மேன் மேட்டர்ஸோட ஹேர் க்ரோத் டானிக் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட்டாக நான் பையிங் லிங்க் கொடுத்துருக்கேன். கூட ஒரு ஸ்பெஷல் கூப்பான் கோடு கொடுத்துருக்கேன். அந்த கூப்பான் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் த டிஸ்கவுண்ட் வந்துட்டு அவைல் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் மேன் மேட்டர்ஸோட அஃபிஷியல் சைட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹேர், ஸ்கின் ரிலேட்டடாக, செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக என்ன உங்களுக்கு டவுட் இருந்தாலும் ஃப்ரீ டாக்டர் கன்சல்டேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரீ தான், அவைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் காமன் இன்செக்யூரிட்டி மேலுக்குன்னு பார்த்தோம்னா பாடி இமேஜ், ஹைட், வெயிட், கலர், அப்பியரன்ஸ், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். பட் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, நிறைய பேர் இதான் ஒரு மேட்டரே கிடையாது, பட் அவங்க சைக்கலாஜிக்கலாக நம்ம பார்க்குறதுலேருந்து, நமக்கு ஃபீட் பண்ணுறதுலேருந்து இப்படி இருந்தால் தான் நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாட்டோம்னு நினைக்கிறது நம்மளோட மிஸ்டேக். ப்ளஸ் நம்மளோட கண்ட்ரோல்னு சில விஷயம் இருக்குது, நம்மளோட கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்குதுன்னு சில விஷயம் இருக்குது. நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நம்மளோட கண்ட்ரோலில் இல்லாததை கண்டுக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். லைக் எனக்கு நிறைய காமெண்ட்ஸ் வரும், எனக்கு மூக்கு வந்து இப்படி இருக்கு ப்ரோ, அது எப்படி ஸ்ட்ரெயிட்டா மாத்துறது, ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கன்னு. ஹைட் யூ கேனாட் சேஞ்ச், டோன்ட் கிவ் அ ஃபக். வெயிட் நம்ம வந்து ஓவர் வெயிட்டா இருக்கோம், இல்லை நம்ம அண்டர் வெயிட்டா இருக்கோம், ரொம்ப ஸ்லிம்மா இருக்கோம்னு நினைச்சோம்னா ஜஸ்ட் 3 months ஒர்க் அவுட் பண்ணாலே போதும், 3 months ஒரு நல்ல டயட்ல இருந்தாலே போதும், உங்களுக்கு வேணுன்ற ஷேப்க்கு உங்களால போக முடியும். அது கம்ப்ளீட்டா நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கு, அதுல வரி பண்றதுக்கு எதுவுமே கிடையாது, கொஞ்சம் ஒர்க் பண்ணாலே போதும் தான். அண்ட் இன்னொரு முக்கியமான பிரச்சனை மென்னுக்கு என்னன்னா, அவங்களோட வயிறு, இந்த போர்ஷன், அதாவது ஆப்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம செக்ஸியாக இருப்போம், ஆப்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ரொம்ப ஹாட்டாக இருப்போம், ஆப்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருப்போம்னு நினைக்கிறது ரொம்ப 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 தப்பு. ஏன்னா மோஸ்ட் மென் எதுக்காக அப்படி நினைப்பாங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஆப்ஸ் இருந்தால் தான் வந்துட்டு ஒரு ஆப்போசிட் செக்ஸையோ இல்லை ஒரு விமனோ நம்ம மேலே அட்ராக்ட் ஆவாங்க, அப்போ தான் நம்ம வந்துட்டு ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக இருப்போம் அப்படின்னு. நீங்கள் ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் த விமன் வந்துட்டு ஆப்ஸை ப்ரிஃபர் பண்ணுறதே கிடையாது. ஒரு ஃப்ளாட்டான ஸ்டொமக் இருந்தால் மட்டும்தான் போதும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஆப்ஸோட ஃப்ளாட்டாக இருக்க ஸ்டொமக்கு தான் அவங்களுக்கு செக்ஷுவலி அப்பீலிங்காக இருக்குன்னு கூட நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தும் நம்ம ஏன் வந்துட்டு நமக்கு ஆப்ஸ் இருந்தால் தான் நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறது நம்மளோட ஹியூஜ் மிஸ்டேக் தான். ப்ளஸ் ஒரு ஃப்ளாட்டான ஸ்டொமக் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. டெய்லியும் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாலே போதும் தான். ஹார்ட் கோராக ஒர்க் அவுட் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. அது கூட நம்மளால பண்ண முடியாமல் இருந்தோம்னா தென் கீப் வரிங், நோ ஒன்ஸ் கோனா ஹெல்ப் யூ. அண்ட் இன்னொரு ஒரு வர்ஸ் கேட்டகரி ஆஃப் த பீப்புள் இருக்காங்க. நான் வந்துட்டு கலர் வந்துட்டு டார்க்காக இருக்கேன், அதனால நான் ரொம்ப அண்டர் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல். Fuck you. If you're someone who gives so much importance to your skin tone, இந்த சேனல் unsubscribe பண்ணிருங்க. I'm fine with that. Which leads to the next point. Bro, எனக்கு வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிளாக இருக்குது, எனக்கு ஆக்னி இருக்குது, இதனால நான் அண்டர் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், இதனால வந்து நான் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறேன்னா அது வேலிட். ஏன்னா அது நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது, அதை நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நம்ம ஒரு 3 months, ஒரு 6 months, ஒரு 1 year ஒரு சிம்பிளான ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணாலே போதும், அது எல்லாமே போயிட போகுது. ஸோ ஈட் ரைட், ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர், டெய்லியும் ஒரு ப்ராப்பராக ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கிளியரான ஸ்கின் கிடைக்க போகுது. அது டெஃபினட்டாக நம்மளோட கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ண தான் போகுது. நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் இன்செக்யூரிட்டி மென்னுக்குன்னு பார்த்தா நாட் ஏபிள் டு மேக் இனஃப் மணி. நான் வந்துட்டு ஒரு நல்ல ஹை பேயிங் ஜாப்ல இன்னும் லேண்ட் ஆகலை, எனக்கு ஒரு நல்ல ஜாப் இன்னும் கிடைக்கல அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டி தான். அதுக்கு ஆல்ரெடி என்னால் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த எல்லா ஹெல்ப்புமே இந்த சேனலில் டெடிகேட்டடாக 50% ஒதுக்கி, நம்ம லைஃப் ஸ்டைல் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, நம்மளை ஃபாலோ பண்ணுற நம்மளோட சப்ஸ்கிரைபரோட லைஃப் ஸ்டைலையும் மாற்றணுங்கிறது தான். ஏன்னா இந்த யூஸ்வலாக வந்துட்டு எனக்கு வந்து லைஃப் ஸ்டைல் விளாகர்னு கோட் பண்ணுவாங்க. அப்படிலாம் சொல்கிறப்ப எனக்கு தோணும்,
ஓகே, யூஸ்வலாக லைஃப் ஸ்டைல் vlogger என்ன பண்ணுவாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணிக்குவாங்க ஆடியன்ஸ் யூஸ் பண்ணி. நம்ம இந்த தப்பு பண்ணக்கூடாது. நம்ம லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணுறது ஓகே, பட் நம்மளை ஃபாலோ பண்ணுற, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாரோட லைஃப் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணுறது நான் பர்சனலாக அதுதான் ஃபாலோ பண்ணுறேன். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் கூட 50% அந்த மாதிரி நான் போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் அதுதான். என்னோட லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ண மட்டும் பார்த்தாது, உங்களோட லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது வந்துட்டு நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன். பட் நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணணும், நீங்கள் ஒரு நல்ல ஜாபில் லேண்ட் ஆகணும், நீங்கள் ஒரு ஹை பேயிங் ஜாபில் லேண்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக ஒரு ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணி தான் ஆகணும். அந்த ஸ்கில் நிறைய மணியை கிரியேட் பண்ணுற ஒரு ஸ்கில்லாக நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் பெட்டர். அதுக்கப்புறம் நீங்கள் இன்செக்யூராக ஃபீல் பண்ண மாட்டீங்க. அதுக்காக எந்த ஸ்கில்லை சூஸ் பண்ணால் நமக்கு அதிக பணம் வந்துரும்ன்ற ஸ்கில்லை சூஸ் பண்ணாதுங்க. நீங்கள் எந்த ஸ்கில்லை சூஸ் பண்ணாலும் அது மூலமா எப்படி அதிக பணத்தை வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி யோசிங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இன்செக்யூரிட்டி நிறைய பசங்களுக்கு இருக்குது, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில், சவுத் இந்தியாவில் இருக்குது. பிகாஸ் ஆஃப் த கல்ச்சர், நம்மளால் எந்த ஒரு பொண்ணுக்கிட்டையும் க்ளோஸாக பழக முடியல, எந்த ஒரு பொண்ணுமே என்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்டாக என்னால் மாற்றிக்க முடியல, எந்த ஒரு பொண்ணுக்கிட்டையும் அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி என்னால் எதுவுமே பண்ண முடியல. வாட், இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மொத்த இன்செக்யூரிட்டிஸ்லாம் நம்ம கரெக்ட் பண்ணாலே இது ஈஸியாக நடந்துடும். ஸோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கணும், ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக இது எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ண சொல்லலை. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணோன்னா நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்போம், நம்ம ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்போம், நம்மளோட பர்சனாலிட்டி ரொம்ப பில்ட் ஆகும், நமக்குன்னு ஒரு ஹை வேல்யூ கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுலாம் ரொம்ப 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 ஈஸி. அண்ட் ஃப்ளிப் சைடில் நம்மளோட கல்ச்சரை குறையும் சொல்ல முடியாது. நம்மளால ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்ண முடியலன்னா இருக்கவே இருக்கு அரேஞ்ச் மேரேஜ் வேஸ்ட். ஓகே, மென்னோட எல்லா இன்செக்யூரிட்டிஸையும் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்செக்யூரிட்டியை மறந்துட்டேன், பீனிஸ் சைஸ். இது ஆல்ரெடி ஆன்லைனில் நிறைய டாக்டர்ஸ் கவர் பண்ணுறாங்க. ஸோ நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுறது மூலமா என்கிட்ட சொல்லலாம். ப்ளஸ் உங்களோட பிக்கஸ்ட் இன்செக்யூரிட்டி என்ன, அதை எப்படி டீல் பண்ணுறீங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அதுலேருந்து எப்படி வெளியே வந்தீங்க அப்படின்ற ஒரு ஷார்ட்டாக ப்ரீஃபாக என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அதை காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பி கான்ஃபிடென்ட், ஸ்டே ஹாப்பி, டூ வாட் யூ லவ், லிமிட்டட் டைம். ராகுல்.